வணக்கமுங்க. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களே, உங்களுடைய வாக்கு உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற ஒரு சக்தின்னு ஞாபகத்தில் வச்சுட்டு வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுடைய வாக்குகளை தவறாம செலுத்திடுங்க. இந்த இளைஞன் ஒரு ஆசைப்பட்டு சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையா போட்டி போடுறதுக்கு 6ஆம் தேதி நான் விண்ணப்பம் கொடுத்தேங்க. 7ஆம் தேதி பரிசீலனை பண்ணி 8ஆம் தேதி அப்ரூவல் பண்ணி கொடுத்துட்டாங்க. 10ஆம் தேதி நமக்கு வைர சின்னத்தை கொடுத்தாங்க. 10ஆம் தேதியிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு 75 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் நம்ம அரசியல்வாதிங்க நம்ம தலையில் எப்படியெல்லாம் மிளகா அரைச்சிருக்காங்கன்னு என்னால் எத்தனை வாக்காளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அத்தனை வாக்காளர்கிட்டையும் நான் கொண்டு போய் சேர்த்திட்டேன். இப்போ ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கிறது என்ன தெரியுங்களா? கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதியை யார் கைப்பற்றாங்கன்னு தான் போட்டியே. 234 தொகுதியில் 10 தொகுதி தான் போட்டி. 224 தொகுதியோட கள நிலவரமே யாருக்கு தெரியல. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிங்கிள் பையன் மக்களுக்கு உண்மையை கொண்டு வந்து சேர்த்திட்டேன்னு எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குதுங்க. எனக்கு மக்களின் பிரதிநிதியா ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி வைர சின்னத்தில் உங்கள் வீட்டு பையன் ஆகிய தாகிர் ஹுசைன் ஆகிய எனக்கு வைர சின்னத்தில் உங்கள் விலை மதிப்பற்ற வாக்குகளை எனக்கு ஒரு நம்பிக்கையாக கொடுங்க. 75 ஆண்டு காலம் மிளகா அரைச்ச அரசியல்வாதிகளுக்கு அரசியல்னா என்ன, மக்களோட சேவைனா என்ன, மக்களோட தேவைனா என்னன்னு நான் அத்தனை பேத்துக்கும் காட்டுறேன். 233 தொகுதிக்கும் நான் மக்களின் பிரதிநிதியா எப்படி செயல்படணும், மக்களுக்கு எந்தெந்த தேவைகளை செய்யணும்னு அனைத்து மக்களின் பிரதிநிதிக்கும் இந்த சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பையன், சிங்கிள் பையன் அனைத்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் எடுத்தான்னு ரெக்கார்டு வரலாறுல பதியப்படுங்கிறது நிச்சயங்க. இந்த தேர்தலில் மக்கள்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்த்துன கருத்துக்கள் என்னன்னா, 17வது சட்டமன்ற தேர்தலுங்க. 75-80 ஆண்டு காலம் அடிப்படை தேவைகளையே நம்ம பகுதியில் கொண்டு வந்து சேர வைக்க முடியாத மக்களின் பிரதிநிதியை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. அதனால தான் உங்கள் வீட்டு பையன் ஒரு வாக்குக்கு உறுதி கொடுக்கல, வாழ்க்கைக்கு ஒரு உறுதி கொடுக்குறேன். அனைவருக்கும் சொந்த வீடு நிச்சயம். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உங்களோட அரிய வாக்குகளை, விலை மதிப்பற்ற வாக்குகளை வைர சின்னத்தில் எனக்கு கொடுத்தீங்கன்னா மக்களின் பிரதிநிதியா மக்களுக்கு தேவையான சொந்த வீடு அது நிச்சயம், அதுவே என் லட்சியம்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேங்க. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி மக்களையே கண்டுக்கலைங்க, அலங்கோலமாக இருக்குது. சிங்காநல்லூர் தொகுதி அவ்வளோ நிலையாக இருக்குது. காரணம் என்ன? சிட்டிங் எம்எல்ஏனா சிட்டிங்லேயே இருந்துட்டார். சட்டசபைக்கு போக சொன்னால் சட்டை கைன் பண்ணுறாரு. கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டாரு. சிங்காநல்லூர் தொகுதியில் உங்கள் வீட்டு பையன் கேள்வி கேட்டு அரசியல்வாதிகளோட முகத்திரையை கிழிச்சு மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து தர ஒரு மனம் வரும். இப்படி ஒரு பையன் கேள்வி கேட்டான்ல, இந்த சின்ன பையனோட கேள்விக்கே நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நல்லது பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால எனக்கு வைர சின்னத்தில் ஒரு வாக்கு கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுங்க இளைஞனுக்கு. இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியை சிங்கப்பூரா மாற்றுவேன்னு சொல்லலை, அடிப்படை தேவைகளை கொண்டு வந்து சேர்த்துருவேன். அனைவருக்கும் சொந்த வீடு நிச்சயம். நான் செய்கிற தொழில் ரியல் எஸ்டேட். நான் இந்த தொழிலில் 5 வருஷமாக பல கோடி சம்பாரிச்சிட்டேன். அது என்னோட உழைப்பு. ஆனால் என் பகுதி மக்கள் கட்டுற வரிப்பணம் வீணாக போச்சு. மக்களுக்கு எந்த தேவைகளும் வரல. ஒரு தேவை, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை சொந்த வீடு. அந்த சொந்த வீடு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது என்னுடைய வாக்குறுதி இல்லை, வாழ்க்கைக்கான உறுதி. இதோட ரிசல்ட் மே 4ஆம் தேதி உங்கள் வீட்டு பையனும் மக்களின் பிரதிநிதியா மக்களாக தேர்ந்தெடுத்தாங்கன்னு ஒரு நல்ல நியூஸ் வர்றதுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வைர சின்னத்தில் தாகிர் ஹுசைன் ஐயா எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யணும்னு அனைத்து அம்மாக்களையும் அப்பாக்களையும் அண்ணன்களையும் தங்கைகளையும் அன்போட உங்கள் வீட்டு பையனா கேட்டுக்கிறேங்க. நன்றி, வணக்கமுங்க.